على آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. قال النبي صلى الله عليه وسلم: من حق الولد على والده ثلاثة: يحسن اسمه ويعلمه كتابة ويزوجه إذا بلغ، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்குயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் வ சய்யிதுல் முர்சலீன் வ ஷஃபீஉல் முذنبீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ரமலான் மாதத்தில் நாம் செய்த முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்யாத நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து உயர்வான கண்ணியமான ஒரு செழிப்பான அந்தஸ்துள்ள நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது, கொடுப்பது, அதனுடைய தீமைகள், அதனுடைய தண்டனையில் இருந்தும், கடன் வாங்கும் அந்த சூழ்நிலையில் இருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்குளிர்ச்சிகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் 14 நோன்பை நாம் கடந்து விட்டோம். இந்த வருஷத்துடைய 14 நோன்பு நம்ம கடந்துட்டோம். அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தோம் தாய்மார்களே.
ஏன்னா உலக முஸ்லிம்களுக்கு நோன்புக்கு நோன்பு ஏதாவது ஒரு பிரச்சனைய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உண்டாக்கிட்டே இருக்கிறாங்க. போன வருடம் பலஸ்தீன் பிரச்சனை, இந்த வருடம் ஈரான் பிரச்சனை. இஸ்லாமிய நாடுகளுக்கு கொஞ்சம் கூட சிந்தனையும் இல்லை. அல்லாஹு தாலா நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு ஒன்றிணைஞ்சி இல்லாம யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் யாரோடு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சேர வேண்டாம் என்று சொன்னார்களோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன்னஸாரா மின் அவுலியா, ஈமான் கொண்டவர்களை கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா தடுத்திருந்தும் அந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் அவர்கள் கைகோர்த்தார்கள் உலகத்துடைய ஆதாயத்திற்காக. நீங்க பாருங்க, யார் அவன் யூதரனை அடிக்கிறானா கிறிஸ்தவன் அடிக்கிறான், அடிக்க முடியுதா? சுற்றி இருக்கிற ஓநாட்டை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய சோதனை! இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நம்ம பகுதியில் உள்ள மக்கள் தான் அதிகமா போய் சம்பாதிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, பொருளாதாரனுடைய வீழ்ச்சிகள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தாலா எல்லா வசதி வாய்ப்புகளையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒன்னே ஒன்று மட்டுமல்ல, தூர நோக்கு சிந்தனையும் கிடையாது, ஒற்றுமையும் கிடையாது. எப்படி பிசினஸ்ல முன்னேறலாம் அப்படிங்கிற தூர நோக்கு சிந்தனை இருக்குதே ஒழிய, நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த தூர நோக்கு சிந்தனையும் கிடையாது, ஒற்றுமையும் கிடையாது. அல்லாஹு தாலா அதை தருவான் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்வோம். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்பட. அவன் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கான், அவனாட்ட அவன் பாதுகாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு என்ன இருக்குது? பொருளாதார செலவு மட்டும்தான். அதை எப்படியும் எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் பாதிப்பு என்பது நம்ம நாடுகளுக்கு தான். அது விளங்க மாட்டேங்குது நம்முடைய நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகள். அல்லாஹு தாலா அந்த அறிவை ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுக்கணும். ஏன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், அவர்கள் அநியாயம் தான் செய்வார்கள், மாறு செய்வார்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கே மாறு செய்யறான்ல. அவனுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லி ஏற்றுக்கொண்டும் கடைசியில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்யறானா இல்லையா? அப்படிங்கும்போது மனிதனுக்கு எப்படி மாற்றம் செய்யாமல் இருப்பான்? கண்டிப்பா செய்வான்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அவ்வளவு தெளிவான உபதேசம் இருந்தும் நம்முடைய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள் விளங்கி கொள்ளன்னு சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்குது. சரி, அல்லாஹ் போதுமானவன். என்ன சொல்ல வர்ற விஷயம்னா, இஸ்லாமிய நாடுகளில் நிம்மதியாக அந்த நோன்பு வைக்க முடியல. அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பலஸ்தீன் மக்கள் கையில ஒரு பண்ணை வச்சுக்கிட்டு மழை பெய்யுது, அந்த மழையில அந்த பண்ணு நினையுது, அதை வச்சு அவங்க நோன்பு திறக்கிறாங்க. எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு இடத்த, அழகான ஒரு ஃபேனு கீழே நிம்மதியா சந்தோஷமா நம்மளை எல்லாம் அல்லாஹ் நோன்பு திறக்க வச்சிருக்கிறான், நோன்பு பிடிக்க வச்சிருக்கான்னா அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்தணுமா இல்லையா தாய்மார்களே? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று, உங்களுடைய மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுடைய கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை நீங்க விலகி கொள்ள முடியும் என்று சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய கீழ் உள்ளவர்களை யோசித்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹுக்கு நிறைய நன்றி செலுத்தணும் தாய்மார்களே. நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஒரு 4 ரக்காத், 2 4 ரக்காத் நீங்க டெய்லி துஹா தொழுகை நீங்க தொழுவுங்க. அதாவது 9 மணிலிருந்து சூரியன் உச்சிக்கு போற வரைக்கும் ஒரு 11:30 மணின்னு வைக்கிறேன். இந்த டைமிங்குள்ள 2 4 ரக்காத்து, அல்லது 2 8 ரக்காத்து, அல்லது 2 12 ரக்காத்து, உங்களுக்கு எது முடியுமோ அந்த அளவுக்கு துஹா தொழுகையை தொழுங்க. அல்லாஹு தஆலா உங்களுடைய நிஅமத்துக்களை மேலும் மேலும் அதிகமாக்குவான். நிறைய பேர் விசாலமான செல்வம் இல்லை,
என் புள்ள சம்பாத்தியம் இல்லை, கணவருக்கு சம்பாத்தியம் இல்லை, போதுமான வேலை கிடைக்கல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல என்று எல்லாம் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற ஒண்ணு, நீங்க லுஹா தொழுகையை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். லுஹா தொழுகை கடைபிடித்து வாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களை சீமானாக ஆக்காமல் இருப்பதில்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உடம்பில 360 நாளங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரொம்ப வியப்புல பார்த்தாங்க. யாரும் சொல்ல, அது எப்படி எங்கனால முடியும்? 360 இருக்குதுன்னு சொன்னா 360 ரக்காத் எப்படி துவ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கஷ்டமான காரியமே அப்படின்னு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடுநிசை நேரத்துல, பகல் நேரத்துல லுஹா தொழுகுங்க. 2 ரக்கா 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ 12 ரக்காத்தோ லுஹா தொழுகுங்கள். அந்த 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 அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கடமை உங்களை நீங்கிவிடும் என்று சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா லைன் அஸீதன்னக்கும் லைன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்களேயானால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம நன்றி செலுத்தணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத், அந்த அருள், அந்த பாக்கியம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். யாருக்காவது வளர்ச்சி இல்லாமல் குறைபாடுல இருக்குமேயானால் அவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி, அவங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி உண்டாகும். அதனால வாழ்க்கையில லுஹா தொழுகை விட்டுறாதீங்க. அந்த லுஹா தொழுகையில ஒரு 2 ரக்காத்துல சூரத்துல் லுஹா இருக்குல்ல, அதையும் அலம் நஷ்ரஹ் அதையும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதுல நிறைய பொருளாதார வளர்ச்சிகளையும், உடல் ஆரோக்கியம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்து நிஅமத்துக்களுடைய வளர்ச்சியும் அல்லாஹு தஆலா அதுல வைத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கடைபிடித்து வாருங்க. சரி, நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது அப்படின்னு பார்த்தோம். பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஆயத்தை, ஒரு ஹதீஸ்ல, மின் ஹக்கில் வலதி அலா வாலிதிஹி ஸலாஸத்துன், ஒரு பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது 3 விதமான கடமைகள் இருக்கிறது என்று சொன்னாங்க. அது ஒரு கடமை என்ன? யுஹ்சினு இஸ்மஹு, அந்த குழந்தை பிறந்த உடனே நல்ல பெயரை வைக்கணும். நேற்று சொன்னோம் எப்படி எல்லாம் எங்க இருந்து குழந்தைய வளர்ப்பு ஸ்டார்ட் ஆகணுங்கிறத நேற்று சொன்னோமோ. அந்த குழந்தை பிறந்த பிறகு எப்படி பேர் வைக்கிறது அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அழகான பெயரை வையுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். நல்ல அர்த்தம் உள்ள, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் முஹம்மது என்றும் அஹ்மத் என்றும் ஹாமித் என்றும் மஹ்மூத் என்றும் அந்த மாதிரியான அழகுள்ள பெயர்களை நீங்கள் வையுங்கள். ஏனென்றால் பிள்ளைகளுடைய பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நிறைய பேர்களுடைய பெயர்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், உன் பேர் என்னப்பா அப்படின்றாங்க. அவர் ஏதோ ஒரு நெருப்பை சம்பந்தமா ஒரு பேர் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீடு பத்திக்கிட்டே எரியுது போப்பா அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வீடு பத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வாழ்க்கைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவனுக்கு வைக்கக்கூடிய பெயருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி தெரியுமா பேர் வைக்கிறோம்? என் பிள்ளைக்கு முதல் எழுத்து கணவருடைய முதல் எழுத்தா இருக்கணும், கடைசி எழுத்து மனைவியுடைய கடைசி ஒரு எழுத்தா இருக்கணும், நடுவாந்தரத்துல எப்படி வேண்டாலும் இருக்கலாம். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, அது இந்த பேருக்கு அர்த்தம் வேணும் அப்படின்ட்டாரு. என்ன பேருங்க? வாய்க்குள்ள நுழையல. நீ தயவு செய்து
இது யாரு பார்த்தது? என் மனைவி பார்த்தாங்க. குழந்தை பிறந்துச்சா? இன்னும் குழந்தை பிறக்கல. அதுக்கு முன்னாடி ஆம்பளை பேர்ல ஒண்ணு, பொம்பளை பிள்ளை பேர்ல ஒண்ணு எடுத்தாச்சு. இது முதல்ல எழுதிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாக்குவோம் அப்படின்னு. போனவர் தான் இதுவரை வரல. ஏன்னா நீங்க அப்படித்தான் ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. என் கணவருடைய பெயர்ல ஸ்டார்ட் ஆகணும் என் பிள்ளைக்கு. பாசத்தை அதுல காட்டக்கூடாது தாய்மார்களே. வாழ்க்கையை நம்ம கத்து கொடுக்குறோம் பாருங்க, அதுலதான் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கணும். அதை யாரும் செய்யறது இல்லை. அம்மாவும் செய்யறது இல்லை, வாப்பாவும் செய்யறது இல்லை. அம்மா விட்டுக்கிட்டு வாப்பா வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஃபுல்லா அது பாட்டுக்கு வளருது, இஷ்டத்துக்கு வளருது, அவ்வளவுதான். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம், எல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம் நம்ம. ஆனா கடைசியில என்ன சொல்லுவான்? என் புள்ள என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். வளர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் தத்துவங்கள் அந்த வயசுல நம்ம வளர்த்து நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா பிள்ளைகள் எப்படி நம்முடைய சொல்ல கேட்பாங்க தாய்மார்கள? ஒருத்தர் வந்தாரு, நான் புதுக்கோட்டையில இமாமா இருந்தாங்க, 2012 நினைக்கிறேன். அம்மா ஒரு பிள்ளைக்கு பேரு வைக்கிறாரு. என்ன பேரு அப்படின்னா தில் ரூபான்டாரு. என்னங்க தில் ரூபா? இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, அரபில நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு. இல்லாஜரத்து பார்த்தாச்சு, அழகான பேரு, தில் ரூபான்னு பேர் வைங்க. சரின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். நானும் டிக்ஷனரி எடுத்து பார்க்கிறேன், என்னென்னமோ எடுத்து பார்க்கிறேன், அது பேர் வரவே மாட்டேங்குது. கடைசியில உஸ்தாதிட்ட கேட்டேன், அஜர்த்து தில் ரூபான்டா என்ன அப்படின்னு கேட்டேன். அவரும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு நாங்க 2 பேரும் வந்தோம். என்ன அப்படின்னா, தில்லுண்டா ஹார்ட், உள்ளம், ரூபாண்டா வட்டி. சரி, இதய திருடி. பிள்ளைக்கு பேர் என்னங்க? இதய திருடி. இப்படியா பேர் வைப்பாங்க? கடைசியில எங்க இருந்து எடுத்தாருன்னு கேட்டா, ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டுல இந்த பேர் வருமா. அந்த காதலன் இந்த காதலியை பார்த்து என்ன செய்வானா, இந்த பாட்டுல படிக்குவானா, அந்த பேரை வைக்கிறான் பிள்ளைக்கு. அட ஒரு நியாயம் வேணாமா? டிசைனா வைக்கிறது இதுக்கு அப்படியா பேர் வைப்பாங்க? டிசைனா வைக்கிறதுக்கா? வாயில நுழையாது. புதுசான பெயர்கள். தாய்மார்களே, தயவு செய்து நான் சொல்றேன், இந்த கூகுள்ல போய் நீங்க பிள்ளையுடைய பேரை தேடாதீங்க. அதுல நிறைய பெயர்கள் யூதர்களுடைய பெயர்களை அரபி மொழிகளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யூதர்களுடைய பெயர்களை அந்த யூதர் கிறிஸ்தவர்களுடைய அந்த பெயர்களை அரபி மொழியில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க கூகுள்ல பார்த்தா அதுக்கு என்ன ஏற்கனவே அர்த்தத்தை சேர்த்து எல்லா மொழிகள்லயும் ஏற்றி வச்சிருப்பான். அதுதான் வரும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது பார்த்தா அரபி மொழியா இருக்காது, யூத பேரா இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஏன்னா கூகுளை பொறுத்தவரை யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் தானே இருக்கிறது. அதனால பெயர் வைக்கும் போது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள். இது உங்களுடைய கடமை என்று சொல்லி தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நாளை மறுமை நாளையில் உங்களுடைய பெயரை உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரோடு சேர்த்து உங்கள் பெயரும் சேர்த்து அழைக்கப்படும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பெயராக இருக்குமையானால் அதன் பிரகாரம் வாழ்க்கை அமையும். அப்படின்ற அடிப்படையில் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைக்கு நல்ல பெயரை வைங்கண்டாங்க. ஒருத்தர் வந்தார், அதற்கு என் பிள்ளைக்கு பின் தாவூதுன்னு வைங்கண்டார். பின் தாவூது என்னங்க அது? பின் தாவூது கடைசியில என்னன்னு பார்த்தா, அந்த சவுதியில பின் தாவூது சூப்பர் மார்க்கெட் ஒரு நிறைய பிரான்ச் இருக்குது. அந்த ஹரம் ஷரீஃப்ல கூட, அந்த டவர் ஹில்டன் டவர்ல கூட ஒரு கடை இருக்குது. அது அந்த பேரை கொண்டு வந்து வைக்கிறார். ஏங்க இந்த பேரை வைக்கிறியா? இது என்ன அர்த்தம் தெரியுமா? அஜரத்தை, நான் அந்த கம்பெனில வேலை செஞ்சா பெரிய கம்பெனி, என் பிள்ளையும் அந்த மாதிரி வரணும். எப்படி ஆசைப்பட்டியலாம்? என் பிள்ளையும் அந்த மாதிரி வரணுமா? அடே அப்ப அதுக்கு நீ சவுதியில பிறந்திருக்கணும். இந்த பிள்ளை பிண்டாவுதுன்னா என்னன்னு அர்த்தமே தெரியல. ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கணும். கம்பெனி பெயரை கொண்டு வந்து வைக்கிறது கேட்டா பெரிய கம்பெனியா? அட அவன் உழைச்சான், அவன் பாடுபட்டான், அவன் மூதாதிகள் பாடுபட்டாங்க, அந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நீனும் அந்த மாதிரி அந்த மாதிரி நீ காசு பணத்தை முதலீடு பண்ணி நீனு வந்துருவ. எடுத்தது என் பிள்ளைக்கு பேர் வச்சா பிள்ளை அந்த கம்பெனி பேர் வந்துருமா? என்ன சிந்தனை நம்ம ஆளுகளுக்கு! அடேங்கப்பா. அப்ப பின் தாவூதுன்னா என்ன அர்த்தம்? அடே, தாவூதுங்கிறது ஒரு பெயரு, பின்ங்கிறது மகன், தாவூதுடைய மகன். அதையே அவன் பேரா வச்சிருக்கிறான், கடைக்கு பேரா.
கடைக்கு பேர் எந்த நேரம் வேண்டாலும் வச்சுட்டு போக வேண்டியது தானே. அது எப்படி உன் பிள்ளைக்கு பேரா வைக்கலாம்? பின் தாவூத். இந்த கம்பெனியை கொண்டுதான் அவன் பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலமா. எப்படி பெயர் வைக்கிறது கூட இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாம போச்சு தெரியுமா? அப்ப நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். இது ஒரு பெற்றோர்களுடைய கடமை என்று சொல்லி தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்ன தெரியுமா? வயல்லிமுஹுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள். வேதம் என்று சொன்னால் இங்க வேதம் மட்டுமல்ல, மார்க்க கல்வியும் உலக கல்வியும், கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுங்கள். நல்ல கல்வியை கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு, தரமான கல்வியை கொடுக்கணும். அதற்கு என்னென்ன வழிகள், அதற்காக வேண்டிய தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய, டியூஷனுக்கு அனுப்பி வச்சிடறான். டியூஷன்ல போய் என்னத்தடா படிக்கிற, இங்க உள்ள ஹோம்ஒர்க் பண்றா சேர்த்து. ஹோம்ஒர்க் பண்றதுக்கு காசு கொடுத்து உனக்கு ஹோம்ஒர்க் பண்ண, வீட்டுல உட்காந்து தான் பண்ணிடலாமடா. ஏன்னா உமா செய்யறது இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க தாய்மார்கள். ஒரு 2000 இப்போ 2000 பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உள்ள பெண்களை பாருங்களேன். எல்லா பெண்களும் அட்லீஸ்ட் ஒரு 10th படிச்சிருப்பாங்க. படிக்க தெரியாத எந்த பெண்களும் கிடையாது. படிப்பறிவு இல்லாத பெண்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த பிள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுத்தா என்ன? ஏன்னா நம்மளால முடியல. அந்த டைம்ல ஏதாச்சும் ஃப்ரீயா இருக்கும், வீட்டு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குவதை விடவா உங்களுக்கு ஒரு வேலை? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை விடவா? நம்ம அது கூட செய்யலன்னு சொன்னா அப்ப என்னதான் செய்யறது? காசு பணத்தை கொடுத்து எது வேணாலும் எப்படி நம்ம பிள்ளை படிக்கிற? டியூஷன்ல இவன் மட்டுமா படிக்கிறான்? உங்கள்கிட்ட படிச்சா அவன் மட்டும் படிப்பான்? டியூஷன்ல பல பேர்கள் இருக்கு, எத்தனை பேர் தான் சொல்லி கொடுக்கிறது? அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்விகளை கொடுக்கணும். அதை எப்படி வளர்ப்பது, அதுக்கு எப்படி என்ன உளவியல் ரீதியாக எப்படி செயல்படுவது, எப்படி சொல்லி கொடுக்கிறது, இதையெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் கற்று இருக்கணும். அதற்கு உண்டான முயற்சிகளை செய்யணும். தாய்மார்கள் தந்தைமார்கள் உழைப்பு இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வி வராது, கிடைக்க போறது இல்லை. ஆனா உழைப்பை நம்ம கொடுக்கணும். இந்த நோம்புக்கு முன்னால என் பிள்ளைகள் 2 பேருமே 6 பரிசு வாங்கினுச்சுங்க. எந்த பிள்ளையும் வாங்கல. 6 பரிசு வாங்கினோடனே அந்த அஜரத்து, அந்த ஸ்கூல் வாத்தியார் எல்லாம் சொன்னாங்க, இப்ராஹிம் அஜரத்துடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க. நான் வாங்கி சொன்னேன், என் பேரை சொல்லாதீங்க. நான் என் பிள்ளைகளை படிக்கிறாங்களா என்னன்னு நான் பார்த்து, நான் இருக்கிறது வேற ஊரு, நான் வாரத்துல ஒரு நாளைக்கு தான் போறேன். நான் எல்லாத்துக்கும் காரணம் என் மனைவி தான். அவங்க தான் ரொம்ப சிரமம் எடுத்து டைமிங் எடுத்து படிச்சு கொடுக்குறாங்க. இது எல்லா பாராட்டுகளும் அவர்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு. பெண்கள் அந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். தாய்மார்களை நம்ம சொல்லி கொடுத்தா தான் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ச்சி பாதையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெரியும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. 10 வயசாயிருச்சு, 7 வயசாயிருச்சுன்னு சொன்னா தொழுகையை கற்றுக் கொடுங்கள் ஏன்னு சொல்றாங்க. தொழுகையுடைய அந்த மார்க்க ஞானங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொழுகையுடைய ஃபர்து என்ன, அதனுடைய சுன்னத்துகள் என்ன, அதனுடைய முஸ்தஹபுகள் என்ன, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது, தொழுகையில கூடாது எது, எந்த நேரத்துல எதை ஓதணும், எந்த நேரத்துல ருக்கு செய்யும் போது என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், நிமிரும் போது என்ன ஓதணும், ஒழுவுடைய ஃபர்துகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, முஸ்தஹபுகள் என்ன, அதனுடைய துஆக்கள் என்ன என்பன போன்ற எல்லா விஷயத்திலையும் 7 வயசுல இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை கற்றுக் கொடுங்கள். அதை எப்ப கற்றுக் கொடுக்க முடியும்? உம்மாவுக்கு தெரிஞ்சாதான் சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியலன்னா என்ன செய்யறது? அப்ப உம்மா தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? உம்மாவுக்கு இங்க ஒண்ணும் தெரியாத போது என்ன எப்படிதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது? நானும் அடியே தானே அடிக்கிறது, சில நேரத்துக்கு தொட்டையெல்லாம் பிடிச்சி கிள்றது. வீட்டுல போயிட்டு வராது, ஓதவே மாட்டான். என்ன செஞ்சாலும் ஓத மாட்டான், எவ்வளவு அடிச்சாலும் ஓத மாட்டான். ஏன்டா ஓத மாட்டேன்? நான் டியூஷன் முடிச்சுட்டு வர்றதே 9 மணி. சரி, எத்தனை மணிக்கு நான் படுக்கிறேன்? 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எங்க அம்மா படுக்க சொல்லிடுவாங்க. ஏன்டா இதுவும் டியூஷன், இதுவும் ஹோம்ஒர்க் இல்லையா? இதை படிக்கிறேன். இந்த மதரசாவில மூடி வைக்கலாம் பாருங்க, அடுத்த நாள் மதரசாவில தான் ஓபன் பண்ணுவான். என்ன விளங்கு அவனுக்கு? நம்ம எடுத்து கொஞ்சமாவது அதை படிச்சு பார்த்தா தானே அது விளங்கும். எப்படி ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம்னா தானா எடுக்கணும்.
ஒரு பாடத்தை நம்ம படிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாடத்தை திருப்பி கேட்கும் போது அவன் தானா ஓதணும். அப்பதான் அவன் சரியான வளர்ச்சி பக்கம் போய் கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். காலமெல்லாம் நம்மளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா தாய்மார்களே? அப்ப நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லி கொடுத்தால்தான், அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 வயசுலயே நீங்கள் அதை ஆரம்பிச்சிருங்க. 7 வயசு 10 வயசாயிட்டா நீங்க அடியுங்கள் என்று சொன்னாங்க. ஏன்னு சொன்னா 10 வயசுல நீங்க கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எப்படி, அவருடைய வெளிரங்க விஷயம் எப்படி, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எப்படி பேசணும், பெரியவர்களை எப்படி மதிக்கணும், சிறியவர்களை எப்படி மதிக்கணும் என்பன போன்ற எல்லா விஷயத்தையும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் தெரிஞ்சு, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி தெரிஞ்சிருக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போரு கைதிகளுக்கு பிணைக்க தொகை இல்லை என்று சொன்னால் மார்க்க கல்வியை படிப்பறிவை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இதைவிட கல்வி புரட்சி வேற எங்கேயும் இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கொடுக்கலன்னு சொன்னா எல்லாம் படிக்கிறான். நம்ம என்ன டியூஷனும் போறோம், அது போறோம், இது போறோம், எல்லாம் 10th 230 மார்க் தாண்ட மாட்டானே. அந்த 300 மார்க் உள்ளதானே இருக்கிறான் பெரும்பாலும். என்னடா தமிழே தெரியல தெரியுமா? தமிழே தெரிய மாட்டாங்க. படிடா கிதாப் எடுத்த படி தெரியாத ஜனத்து தமிழே தெரியாதுங்கிறான். இந்த அளவுக்கு தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் நமக்கு இருக்கிறது தாய்மார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயசை தாண்டி விட்டால் மார்க்கம் சார்ந்த கல்விகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப கவனம் செலுத்த சொன்னாங்க. பெண் பிள்ளைகள் விஷயத்தில் முதல்ல வெட்கத்தை கற்றுக் கொடுங்கள். வெட்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எப்படி வெட்கப்படுவது? அந்த 7 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு மக்கண்ணா போட்டு பழகணும். அந்த வெட்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆனா அரைகுறை ட்ரெஸ்ஸுகள் போடக்கூடாது. கை இல்லாம, காலுக்கு முட்டுக்காலுக்கு மேல, இந்த மாதிரியான இதெல்லாம் 7 வயசுக்கு அப்பாற்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு வறுமையானால் எப்படி வெட்க உணர்வுகள் அவருக்கு வரும்? நம்முடைய ஆடைகள்ல வெட்க உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆடைகளை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 வயசுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. மூணாவதான ஒரு கடமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இதா பலக, அவர்கள் வாலிப வயதை அடைந்து விட்டால் நல்ல ஜோடிகளை பார்த்து திருமணம் முடித்து வையுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. இன்றைய காலத்துல 18 வயசு பெண்களுக்கு, ஆண்களுக்கு 20 வயசு கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இதுல ஏதாவது நம்ம குறைபாடு செஞ்சோம்னா ஒருத்தன் போய் சொல்லி கொடுத்தா உடனே கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிடறான். இன்னைக்கு அப்படியே ஆகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் நம்முடைய ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் திருமணம் முடிச்சு கொடுக்கிற வரையும் நாம் அதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் தாய்மார்கள். அதீத கவனம் செலுத்த. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, நிறைய பிள்ளைங்க படிக்க போறாங்க. அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். என்ன பண்றீங்க, யார்கிட்ட பழகுறீங்க, எப்படி உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கு, ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாங்க, வாத்தியார் எப்படி இருக்கிறாங்க, வாத்தியார் எப்படி பேசுறாங்க, மிஸ் எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளுடைய தோழிகள் எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம எப்படிக்காச்சும் கேட்கிறோமா? உட்காந்து அரை மணி நேரம் வரலன்னா பதறோம். ஆனா அங்க என்ன நடக்கிறது என்பதை என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உளவியல் ரீதியாக இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சில பெண் பிள்ளைகள் வீட்டுல யூரின் போட்டு போற பிள்ளைங்க திரும்ப இங்க வந்துதான் யூரின் போறாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 7 மணி நேரம் அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிட்னி பிரச்சனை வருகிறது, கிட்னில கல் வருகிறது, கிட்னில உப்பு சார்ந்துருது, கிட்னி ஃபெயிலியரா போகுது. சில பிள்ளைங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராகவே போயிருது இதனாலேயே. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், என்னன்னு தான் இருந்தாலும் பரவாயில்லை, நீ உன்னுடைய கழிவுகளை நீ வெளியாக்க வேண்டும், அதை நீ அடக்க கூடாது என்பதை என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அந்தந்த பக்குவத்தை சொல்லி எப்படி சுத்தம் செய்வது என்பது போன்ற என்ன விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்லையே. நிறைய பிள்ளைங்களுக்கு அதை பத்தி தெரியலையே.
சில பசங்களுக்கு அந்த கடமையான குளிப்பண்டா என்னன்னே தெரியாம இருக்கிறான். கல்யாணம் முடிச்சும் தெரியாமல் இருக்கிறானே, எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா? அந்தந்த வயசுல அந்தந்த கல்வி ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது உங்களுடைய கடமை. பிள்ளைகளுக்கு அந்த ஜோடிகளை தேடும் பொழுது இன்னைக்கு என்ன தெரியுமா ட்ரெண்ட் பெருசா ஓடுது? பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். யார் வீட்டுல நல்ல சொத்து தருவாங்க, யார் வீட்டுல நிறைய நகை போடுவாங்க, யார் வீட்டுல இன்னைக்கு நகை 1.5 லட்சம் ரூபாய் வைக்குது, எத்தனை வீட்டுல வந்து போடுவாங்க? 10 பவுன் போடுறது பெரிய விஷயமா இருக்கு. 10 பவுன் நீங்க 15 லட்சம் ரூபாய் ஆச்சு. 50 பவுன் 60 பவுன் இருக்கிறவன் தான், பழைய நகையை வச்சிருக்கவன் தான் 50 பவுன் 60 பவுன்லாம் போட முடியும். இல்லாதவன் என்ன செய்ய முடியும்? 5 பவுன் போறது நீ கஷ்டமா போச்சு. அப்படித்தானங்க போயிருச்சு. இப்ப இங்க போய்கிட்டு இப்ப உள்ள காலகட்டத்துல போய்கிட்டு எங்களுக்கு வந்து நகை வேணும், சொத்து வேணும்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? என் மகனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அடைய வேண்டும், அந்த பெண்ணின் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், அந்த மாதிரியான பெண்களை தேடுங்கள். அது மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் தேடி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. ஆரம்பத்திலேயே நகை நட்டுகளை பத்தி பேசாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான், ஃபன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹூன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அற்புதமான வார்த்தை. இது யார் சொல்றா? அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆழமாக நீங்கள் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் நீங்க நிக்காஹ் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருப்பார்களே ஆனால் அவர்களை பணக்காரர்களாக ஆக்குவது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். நான் ஆக்குகிறேன் அவர்களை வசதி படைத்தவர்களாக. நம்ம தேடும் போதே வசதியைத்தான் தேடுறோம். வீடு தருவாங்களா, நகை இத்தனை போடுவாங்க. ஆனா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிடுவோம் தெரியுமா? நீங்க போடுறத போடுங்க, என் மகளுக்கு நாங்க இத்தனை பவுன் போட்டோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? உங்க மகளுக்கு நீங்க எத்தனை பவுன் போட்டாலும் யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்க போறா? 1000 பவுன் போட்டாலும் எங்க பிள்ளைக்கு தாங்கிட்டு யாரும் கேட்க போறாங்களா? என் மகளுக்கு போட்டா தான் என்ன, போடாட்டி தான் என்ன? ஏன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக இருக்க வேண்டும். என்னைக்காவது நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அடே மனைவிண்டால் இப்படித்தான், உன் மனைவிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறணும், இப்படித்தான் பாசமா இருக்கணும், இப்படித்தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு தாய், நீங்களும் ஒரு பெண்ணு தானே, அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது தன்னுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? இல்லையே. கல்யாணம் முடிஞ்சுட்டா மாச காசுட்டு போகுது. அது என்ன கணக்குன்னு நம்மளுக்கும் சொல்ல தெரியும். இதுவரை எனக்கு கண்டுபிடிக்கவும் முடியல. நல்லா சம்பாதிப்பான் அவன், ஆனா கண்ட்ரோல் வேற இடத்துல. எப்படி? தாய்மார்களை ஒன்று புரி, வாழ்க்கையை சரியாக உளவியலை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்துல உளவியலை சரியான முறையில நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாக போகும். நன்றா புரிஞ்சுக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக வாழ தெரியாது. அந்த பிள்ளைங்களுக்கு புள்ள பிறந்ததோட திருமணம் முடிக்கும் போது எப்படி வாழணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. புருஷன்ட்ட எப்படி நடக்கணும். நீங்களும் ஒரு புருஷனோட நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. அப்ப அந்த புருஷன்ட்ட எப்படி நடக்கணும், எப்படி நீ சகஜமாக இருக்கணும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், கோபமான நேரத்தில் எப்படி இருக்கணும், சிரிப்பான நேரத்தில் எப்படி இருக்கணும், எந்த டைமிங்ல இந்த வார்த்தையை சொல்லணும், இந்த இப்படிப்பட்ட இந்த உளவியலை நீங்கள் என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? சொல்லி கொடுத்தது இல்லையே. கல்யாணம் முடிச்ச 3வது நாள் பிரச்சனை வந்துடுறத பார்த்துக்குருவோம். இது இல்லாட்டி வேற சட்டையை கட்டு போற மாதிரி ஒரு அம்மா சொல்லுதுங்க. 3 மாசத்துல ஒத்து வந்தா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்லை, நாட்டாம நீங்க பிரிச்சு விட்டுருங்க, பார்த்துக்குருவோம். என் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாமையா போயிடுவான், அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம போயிடும். எவ்வளவு டைலாக், அந்த டைலாக் எப்படி இருக்கு பத்தியலா? இதுக்காக நம்ம கட்டி கொடுத்தோம். ஒரு எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்துங்க. அந்த பஞ்சாயத்துல போய்கிட்டு என்ன அந்த அம்மா சொல்லுது, என் பிள்ளைய திருத்த தெரியல, இவெல்லாம் ஒரு மருமகளான்டுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்ப நான் கேட்டேன், உன் பிள்ளைய ஒன்னாலேயே திருத்த முடியல, அவ என்ன வாழ வந்தாலும் உன் பிள்ளைய திருத்த வந்தாளா? இவனை திருத்தி என்னைக்கு தான் இவன் வாழ்றது? நம்ம பிள்ளைகளை
அடுத்த அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குவதற்கு நம்முடைய பிள்ளைகள் உளவியல் ரீதியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொடுத்த வார்த்தை, தெள்ளத் தெளிவாக சொல்லிக் கொடுத்த வார்த்தை அது. நீங்கள் மார்க்க கல்வி என்பது அது வேறு, உளவியல் ரீதியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதாவது என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பெருசாவெல்லாம் எதுவுமே கேட்க, ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது. இப்ப அந்த மாப்பிள்ளை தான் அல்லாஹ்ட்ட கேட்ட 3 நாள் உட்காந்து அழுதேன், யா அல்லாஹ் இது நல்ல ஜோடியா அப்படின்ட்டு. அல்லாஹு தாலா கனவுல அவர் என் மருமகன் ஒரு புல்லட் வச்சிருந்தார். அந்த புல்லட்ல என் மகளை ஏத்திக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு என் மகள்கிட்ட நான் போகும்போது சொன்னேன், அம்மா இந்த பார், இந்த வீடு உனக்கு சொந்த வீடு அல்ல, இனிமே உன் கணவன் வீடு தான் உனக்கு சொந்தமான வீடு. இந்த வீடு விருந்தாடி வீடு தான். நீ எப்ப வேண்டாலும் வரலாம், எப்ப வேண்டாலும் போகலாம், 24 மணி நேரமும் உனக்கு திறந்து இருக்கும். நீ இந்த பொருள், எல்லா பொருளுக்கும் உனக்கும் இதுல சொந்தம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் எப்ப நீ வந்தாலும் புருஷனோட தான் வரணும், புருஷன் இல்லாமல் வரக்கூடாது. அதாவது என்னன்னா, புருஷன் இல்லாம வரலாம், அவரு கடையில இருப்பாரு, வரலாம், தனிப்பட்டு, அது வேற, அந்த நோக்கத்துல இல்ல. சண்டை சச்சரவுண்டு இருந்துகிட்டு இங்க நீ தனிமையில வந்துடக்கூடாது. அவ என்னமா இருந்தாலும் நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. இது என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஒரு நாள் என் மருமா அவர் வீட்டுல படுத்து, என் மகன் இங்கே படுத்து கிடக்குது. என்னம்மா ஏன் இப்படி படுத்து கிடக்குற? ஒன்னும் இல்லத்தா, அவ மனைவி சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுதுண்டு. எழுப்பின, இங்க வா எந்திரி அப்படின்ன. என்னத்தா அப்படின்னாங்க. இல்ல அவ அசதியா இருக்குன்னு தூங்க. அசதியாவது இதாவது முதல்ல போ, உன் கணவனோட வீட்டுக்குள்ள வந்தாவா, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்க. வெறுவிருந்து போனிச்சு, கணவனை பேசி சரி 2 பேரும் சரியானாங்க, வெறுவிருந்து வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை எப்ப நம்ம கற்றுக் கொடுக்க போறோம்? யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நடந்திருக்கு? யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டுமே. பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமே. எவ்வளவு அழகான அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் உளவியலை கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளுடைய வீட்டில் அழுகை சவுண்ட் கேட்கிறது என்று சொன்னார். ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதற்றமாக. என்னமா ஏமா அழுகிறாய்? கணவர் கோயிச்சுக்கிட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க, தேடி பார்த்தாங்க, கடத்தூர்ல பார்த்தாங்க, அங்க பார்த்தாங்க, இங்க பார்த்தாங்க, எங்கேயுமே காணோம். பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. யா அபா துராப் அப்படின்னாங்க. யா அபா துராப், அதாவது மண்ணின் தந்தைன்னு அர்த்தம். மண்ணின் மைந்தன்னு சொல்றோமா இல்லையா? மண்ணின் தன் அபாண்டா, அபூண்டா தந்தை, துராபண்டா மண்ணு, மண்ணின் தந்தைன்றாங்க ரசூலுல்லாஹ். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அலி என்பதை விட அபு துராப் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன் தெரியுமா? அபு துராப் என்பது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வைத்த பெயர், அலி என்பது என் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்று சொல்லி தந்தாங்க. சரி, கணவன் மனைவி அந்த 2 சண்டையை சேர்த்து வைக்கிறாங்க. எப்படி சேர்த்து வைக்கணும் தெரியுமா? உம்மா மாருங்க, 3வதுலாம் யாரும் வரக்கூடாது, உம்மாவும் அப்பாவும் தான் வரணும். 3வது ஆளுக்கு யாரும் போகக்கூடாது. அது உம்மா அப்பாவான யாருடைய, கணவனுடைய உம்மா அப்பா வரக்கூடாது, மனைவியுடைய பெண்ணுடைய உம்மா அப்பா தான் வரணும். எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சாங்க, நேரா வீட்டுக்கு வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சு விட்டு அலியை கண்டிக்கவில்லை ரலியல்லாஹு தஆலா. யாரை சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். வாழ்க்கையின் எல்லா உளவியலையும் அந்த வார்த்தையில் அடங்கி விட்டது. என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? ஃபாத்திமா, ஃபாத்திமா, நீ வேண்டுமென்றால் என்னுடைய மகளாக இருக்கலாம், நீ வேண்டுமென்றால் நீ சொர்க்கத்தின் தலைவியாக இருக்கலாம், ஆனால் கணவன் கோபித்து இருக்கக்கூடிய நிலையில் உனக்கு மரணம் வந்து விடுமையானால் உன்னுடைய ஜனாசாவை நான் தொழுகை வைக்க மாட்டேன் என்று சொன்னான். இவ்வளவு வார்த்தை தெரியுமா? கணவன் கோபித்து இருக்கக்கூடிய அந்த நிலையில் நீ
மௌத்தா போகிவிட்டால் உன்னுடைய ஜனாசாவை நான் தொழுக வைக்க மாட்டேன், நபியுடைய மகள் என்று நீ மமதையில் இருந்து விடாதே ஃபாத்திமா, கணவனுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, இந்த வார்த்தையை புரிந்து கொள். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டாங்க, வேற வார்த்தையே சொல்லல. அதுக்கப்புறம் வாழ்க்கையில சண்டையே நடந்தது இல்லையே. நபியுடைய மகள் என்று மமதையில இருந்து விட முடியுமா? காசு பணம் இருக்கிறது என்று, எங்க வாப்பாட்ட அவ்வளவு காசு இருக்குது தெரியுமா, எங்க வாப்பாட்ட இவ்வளவு காசு இருக்குது தெரியுமா அப்படின்னு சில பெண்கள் சில நடைமுறைகளை உளவியல் ரீதியாக சில நடைகளை நடந்து கொள்கிறார்கள். அதனால் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா, வாழ்க்கை சிதைந்து போகிறது தெரியுமா, காலம் காலமாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போகிறது தெரியுமா. காசு பணத்தினுடைய பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது தாய்மார்களே, அதை தூக்கி வீசிடணும். உளவியலை கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கத்துறாங்க, யாரு போறது வாசல்ல, யார சொல்ல, நான் தான் போறேன். உடனே அபூபக்கர் வர சொல்லுங்க, அபூபக்கர் மகளுக்கும் எனக்கும் பிரச்சனை, வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக்கிறது நேரம் வந்தாங்க. நேரம் வந்த உடனே இங்க ஆயிஷா நாய் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன நடந்ததுன்னு சொல்லத்தான் போனாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் உண்மையத்தான் சொல்லணும். அந்த கணவன் மனைவிட்ட எவ்வளவு ஒரு பரஸ்பரம் இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பொய்யை பேசாத நாயகத்தை பார்த்து ஒரு உரிமையில் தன் மனைவி பேசுகிறாள், நாயகமே உண்மையைத்தான் பேசணும்னா அந்த வார்த்தை நீங்க புரிஞ்சா உங்களுக்கு விளங்குனா, யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது எவ்வளவு பெரிய அந்நியமான வார்த்தை தெரியுமா. இது யார்கிட்ட பேசுறாங்கன்றது தான் அந்த அர்த்தம். கணவரை பத்தி யாரு பேசுறா, கணவர் யார், அவங்களுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, அதை விளங்கி நம்ம இந்த வார்த்தையை யோசிச்சு பார்த்தா தெரியும், நாயகமே உண்மையைத்தான் நீங்க பேசணும் அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக்கிறது தாங்க முடியல, ஓங்கி கண்ணத்துல ஒரு அறை. யாரை பத்தி யாரு சொல்றது, வாழ்க்கையில் உண்மையை பேசு என்ற வார்த்தையில உண்மையை பேசு என்று யாரு சொல்றது, நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம். வாழ்நாள் முழுவதும் உண்மையை தவிர பேசாத நாயகத்தை நீ சொல்கிறாய, விளையாட்டுக்கு கூட போய் பேசியதில்லை. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீ உண்மையைத்தான் சொல்லணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஓங்கி அரைஞ்ச உடனே ஆயிஷா நாய்க்கு அப்படின்னு தாரத்தாரையா கண்ணீர் தண்ணி கொட்டிருச்சு. அடுத்த அடி உருவ போறதுக்குள்ள ரசூலுல்லாஹ் நடுவுல போயிட்டாங்க. என்ன அபூபக்கரை எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீங்க பிரிச்சு வைக்கிற மாதிரில வந்துட்டீங்க, முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போனோம்னா ஆயிஷா நாய்க்கு அழுக தாங்க முடியல, தேபிட்டே அழுக, அடிச்சு அடி அப்படி. உடனே ரசூலுல்லாஹ் இதை மாத்தணும்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிழவனுக்கு என்ன கோவம் வருது அப்படின்னாங்கல்ல. ஆயிஷா நாய் சிரிச்சுட்டாங்க, டக்குன்னு சிரிச்சுட்டாங்க. இதாங்க உளவியலை கத்துக் கொடுக்கிறது. தன் மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறனும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணுங்க. இத சண்டை சச்சரவு இல்லாம யார் வீட்டுல தான் இருக்குது, அது வந்தா எப்படி சரி செய்யணும். முதல்ல ஆண்மகன் இறங்கி போகணும், சில நேரங்கள்ல பெண்மகள் இறங்கி போகணும். அதை தொடர்ந்துடக்கூடாது அந்த பிரச்சனைய. அதை எப்படி நம்ம கத்துக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, எப்ப கத்துக் கொடுக்கறது அத. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட அது சரி செய்து போய்கொண்டே இருக்கலாம் தெரியுமா. இந்த மாதிரியான உளவிகளை நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு போகும்போது இந்த வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா, ஃபாத்திமா, அலி காசு பணம் இல்லாதவர், நீ அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ கேட்டு அலி வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று ஒரு இடத்தில் ஓரமாக உட்காருவதை நான் பார்த்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஃபாத்திமா, அதனால் நீ எதையும் கேட்க கூடாது என்று சொல்லி அனுப்பினார்களே. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தெரியுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுக்கு சொல்லி கொடுத்த உளவியல்ல கணவன் மனைவிக்கு இந்த ரெண்டே விஷயம் தான். ஒன்று, திருமணம் முடிச்சு போகும்போது நீ எதையும் அவரிடத்துல கேட்க கூடாது, அவர் என்ன கொண்டு வர்றாரோ அதை நீ சமைச்சு கொடு. இரண்டாவது என்ன தெரியுமா, கணவன் கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ இறந்து போய்விட்டாய் என்று சொன்னால் உன் ஜனாசாவை நான் தொழுக வைக்க மாட்டேன். இந்த ரெண்டுலயுமே எல்லாமே அடங்கி போச்சுங்க. வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் அடங்கி போச்சு. அதை எடுத்து நடத்தினார்கள், வாழ்க்கை நடந்து கொண்டார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொர்க்கத்தின் தலைவியாக மாறினார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்,
நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கணும். நல்ல வாழ்க்கை எப்படி வாழணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸ்ல, 3 விஷயத்தை சொல்லி 3 விஷயத்தை கற்றுக் கொடுங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? நல்ல பெயர் வையுங்க, நல்ல மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்க. 3வது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த வாழ்க்கையை வாழணுங்க. நம்ம வாழாத வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். அதற்கு என்ன வழிகள் இருக்கிறது அதை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஏதாவது ஒரு நேரத்துல சோர்ந்து இருக்கும் போது ஆறுதல் சொல்லணும். தாய்மார்கள், கவலைப்படாதாப்பா, நல்லா இருப்படா, நீ உயர்ந்த இடத்துல வருவா, நீ நல்லா வருவாடா, நீ உனக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்து தருவான். அந்த மருமகளை வாழ்த்தணும். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். ஏதோ ஒரு கோபத்துல அரைஞ்சிட்டாமா, கவலைப்படாத, நீ சேர்ந்து வாழு, உயர்ந்த இடத்துல நீ வாழ்வா, நல்லா வாழ்வீங்க, 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க, சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற அந்த ஒரு மருமகளை அந்த வாழ்த்துக்கள் சொல்லும் போது அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த பிரியம் இருக்கிறத யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரியான உளவிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க தாய்மார்களே. அதை விட்டுட்டு நீ காசு பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் சுகங்களையும் நாம் காட்டணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை குடும்பங்கள் அந்த மாதிரி ஆகுது தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆகவே தாய்மார்களை நாம் சொல்லக்கூடிய விஷயம், நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல, அதை சரியான முறையில வளர்த்தெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஷானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லுவான், 40 வயசு வந்துருச்சுன்னு வைங்க, அது நீண்ட ஹதீஸ், அது நீண்ட ஆயத், அது 40 வயசு வந்துருச்சுன்னா அல்லாஹ் தஆலா ஒரு துஆ ஒன்று சொல்றான். رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي وأدخل لي برحمتك وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. ஒரு 5 வகையான துவா. ஏன் இதை 40 வயசுல அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இந்த 40 வயசு தான் இவனுடைய பெற்றோர்களும் உயிரோட இருப்பாங்க, பெரும்பாலும் இவனும் ஒரு பெரிய பெற்றோராக இருப்பாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய கடந்து வந்த காலத்தையும் பார்க்கணும், அவன் அடுத்து வரக்கூடிய நம்முடைய உம்மா அப்பாவை பார்த்து அடுத்து வரக்கூடிய காலத்தையும் யோசிக்கணும். இந்த 40 வயசு வரையும் தான் ஒரு மனிதனுக்கு எழுதுவாங்க அந்த ஹதீஸ்ல, அந்த கிதாபு, இது தப்சீல் எழுதுவாங்க. 40 வயசு வரையும் தான் அந்த வாலிபத்துடைய முறுக்கு இருக்கும். 40 வயசை தாண்டிருச்சு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும், வாலிபத்துடைய வீரியம் குறைஞ்சிடும். அப்போ வயோதிகத்துடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிரும். 40 வயசை தாண்டி அந்த வயோதிகத்தில எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய, அவர்களோடு நேசம் கொண்டு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். அப்ப அந்தந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்கள், உளவியல் ரீதியான அந்த வாழ்க்கைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்த்து அவருடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் நல்லா விளங்கிக்கிறங்க தாய்மார்களே. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நிறைய ஆண்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. இந்த பழக்கத்துக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய பிள்ளைகளை அந்த கண்காணிக்க தாய்மார்களை. அவர் பெரிய ஆளாக போன பிறகு, திருமணம் முடிச்ச பிறகு மனைவி திருத்துவா என்று இந்த நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அது வாழ்க்கையே கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்களேன், அந்த வாழ்க்கை அது நரகத்துல தான் போய் முடியும். நல்லா காப்பாற்றணும். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிற வேணாம். ஏன்னா சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த பிள்ளைகளை, உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் கூட மதுவுக்கு வந்து அடிமையாகிறாங்க, நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகள்லயே அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, என்ன போங்குல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து உங்க பிள்ளைகளை நீங்க வளருங்க. திருமணம் முடிச்ச பிறகு வரக்கூடிய மனைவி திருத்திருவா அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து உண்டாக்காதீங்க. நீங்க திருத்துங்க, உங்களாலதான் திருத்து. சின்ன வயசுல நீங்க திருத்தலன்னா பெரிய வருஷமா அது வாழுமா? அந்த பிள்ளை வந்து திருத்துறதுக்கு வந்ததா, வாழ வந்துச்சா? ஆனா 2 பேரும் கணவன் மனைவியா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டம், அது திருத்துற வயசு அல்ல. அது
அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி அவர்களுக்கு என்ன நல்லது கெட்டது எப்படி செய்ய வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அந்த தூர நோக்கு சிந்தனை வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல போய் இவனை திருத்து அல்லது இவனை திருத்து அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கையாது? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துறாதீங்க. நல்ல எப்படி உழைக்கணும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா எப்படி உழைக்கணும். சும்மா படிச்சு விட்டு நிறைய பேர் சுத்துறான். நான் நிறைய கேட்டுட்டேன், ஏன்டா இப்படி இருக்கிறா? சும்மா உன்னுடைய செலவுக்காக வேண்டி நீ போ. ஒரு 5000 ரூபாய் மாசம் உனக்கு வருமா? செலவு பண்ணுவியா? சரி, அந்த 5000 ரூபாயாச்சும் ஒரு கடையில போய் இருந்து நீ வேலை பாரு. அந்த 5000 ரூபாய் உன் வீட்டுக்கு மிச்சம் தானே. அந்த காசு உனக்கு கிடைச்சு நீ வீட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. நீ செலவு உன்னுடைய சம்பாத்தியம் 5000 உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உனக்கு தரக்கூடிய அந்த செலவு உனக்கு மிச்சம் தானே. சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்? நம்ம சோறு போடுறோம், வண்டி வாங்கி கொடுத்துடுறோம், டெய்லி 200 ரூபாய் படிக்காசு கொடுத்துடுறோம், சுத்துறான். திடீர்னு நான் ஹோட்டல்ல சாப்பிடணுங்கிறான், காசும் கொடுத்துடுறோம். நல்லா சாப்பிட்டு அவன் 12 மணி 1 மணிக்கு வர்றான், கேட்கறதே கிடையாது. சில வீடுகளில் கையில ஒரு சாவியும் கொடுத்தனால என்னை எழுப்பாத, நான் மாத்திரை போட்டு தூங்குறாரு, நீ திறந்துக்கிட்டு உள்ள வந்து தூங்கு. அப்ப எப்படி? தாய்மார்களே யோசனை பண்ணுங்களேன். இதே வாழ்க்கை ஒரு மனைவியாக ஒருத்தனுக்கு கணவனாக ஒரு பெண்ணிட்ட போன பிறகு இதே வாழ்க்கை வந்துச்சுன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? 12 மணிக்கு போனா அது ஒரு வாழ்க்கையாது? யோசனை பண்ணி பாருங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை சரியான வளர்ப்புல அழகா கொண்டு போங்க. அந்த வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கை. அதை சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பெரிய வயசா போய் திருத்தணும்னா அது குதிரை கொம்புதான், அது திருந்தாது, அது வேஸ்ட். அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம பிள்ளைகளை நல்ல வளர்ப்புகளோடு வளர்த்து எடுத்து நல்ல வாழ்க்கை, உயர்ந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وانت خير الوارثين. اللهم بارك لنا في شهر رمضان. يا الله கிருபை உள்ள ரஹ்மானே, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடன் பிறந்தவர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய யா அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னே சென்று விட்டவர்கள், இங்க கூடி இருக்கக்கூடியவர்கள், இந்த தெருவாசிகள், இந்த குடும்பவாசிகள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. அனைவருடைய பாவங்களையும் சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ மன்னிக்க கூடிய மாதம் ரப்பே ரஹ்மானே. எல்லா மாதத்தையும் நீ மன்னிக்கிறாய். உன்னுடைய மன்னிப்புக்கு யா அல்லாஹ் ஒரு அளவும் இல்லை, உன் மன்னிப்புக்கு எந்த காலகட்டமும் இல்லை நாயனே. இந்த மாதத்தில் அதிகமாக மன்னிக்கிறாய், அதிகமாக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகிறாய், அதிகமாக பரக்கத்து செய்கிறாய், அதிகமாக நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்கிறாய், அதிகமாக சொர்க்கத்தை நுழைய வைக்கிறாய் நாயனே. எங்களையும் அந்த தகுதி உடையவர்களாக நீ ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், இங்க கூடியிருக்கக்கூடியவர்கள், இந்த தெருவாசிகள், இந்த குடும்பவாசிகள் அனைவருக்கும் யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கிருபையுள்ள நாயனே, இங்க கூடியிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வந்திருக்கிறார்கள். அனைவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்ற வேண்டும் நாயனே. யா அல்லாஹ், அவர்களை நீ கைவிட்டு விடாதே நாயனே. எல்லா மக்களும் உன்னுடைய அடியார்கள் நாயனே. நீ அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார்தான் கொடுக்க போகிறார்? யாருனாலதான் கொடுக்க முடியும் நாயனே? யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டவைகள் தான் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், அதை நிறைவேற்றி நீ கொடுத்து விட்டால் யாரும் உன்னை கேட்க போறதில்லை நாயனே, யாரும் உன்னை கேட்க போறதில்லை நாயனே. யா அல்லாஹ், அதையும் உன்னால் கொடுக்க முடிந்து அதையும் தாண்டின நியமத்துக்களையும் யா அல்லாஹ் உன்னால் கொடுக்க முடியும். உன்னுடைய கஜானா எந்த விதத்திலும் குறைந்து போகாத நாயனே. யா அல்லாஹ், இங்கு கூடி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவை நாயனே.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு வந்திருப்பார்கள். அனைத்து நோக்கத்தையும் நீ வெற்றிகரமாக ஆக்கி நாயனே. எத்தனை பேர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல ஜோடிகள் அமைய வேண்டும், நல்ல பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகள் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் எல்லாம் வந்திருப்பார்கள். அவரவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்த நாயனே. எத்தனை பேர்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல சொந்த தொழில் வைத்துக் கொண்டிருந்தார்கள், திரும்ப சொந்த தொழில் வைக்க முடியவில்லை என்றெல்லாம் எத்தனை குறைபாடுகள் வந்திருக்கிறார்கள் நாயனே. எத்தனை பேர்கள் விசா அடிக்க முடியவில்லை, எத்தனை பேர்களுக்கு கார்டுகள் கிடைக்கவில்லை, எத்தனை பேர்கள் கேஸ் நடத்தி கொண்டு அதற்காண்டி போராடி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் யா அல்லாஹ் நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ். எல்லாருக்கும் உயர்ந்த இடத்தை கொடு யா அல்லாஹ். உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும் நாயனே. எங்களுடைய ஜோடிகள் யா அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும் நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் வறுமையில் வாழ்ந்துவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் வறுமையை வாட்டிவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய சாபத்திற்கும் ஆளாகிடக் கூடாது நாயனே. அதனால் அவருடைய வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் வாழ செய்ய அல்லாஹ், செழிப்போடு வாழ செய்ய அல்லாஹ், உயர்தரமான வாழ்க்கை வாழ செய்ய அல்லாஹ், கண்ணியமான வாழ்க்கை வாழ செய்ய அல்லாஹ். அவர்கள் தரம் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. தரம் கெட்டு போய் வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. யாரிடத்திலும் யா அல்லாஹ் மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை கூட நாயனே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்து கொள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல வளர்ப்புகளை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறுபிராயத்தில் அவர்கள் தவறான வழிகளில் சென்று விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லாம் உன்னுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது நாயனே. அவர்களை சிறுபிராயத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் வளர்ந்து வாலிபமாக்கும் பொழுது அந்த வாலிபத்துடைய தீமையிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த வாலிபத்தில் ஆண்களையும் பெண்களையும் சரி, அந்த வாலிபத்தில் எந்த அமல்கள் செய்தால் உன் அரிசின் நிழல் கிடைக்குமோ அந்த அமல்கள் செய்து உன் அரிசின் நிழலை பெற்றுக் கொள்ளும் அந்த பாக்கியத்தை கொடு நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய வாலிப பிள்ளைகளை யா அல்லாஹ் தீய சிந்தனைகள் இல்லாமல், ஆபாச சிந்தனைகள் இல்லாமல், ஆபாச அந்த நடைமுறைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. அவர்களை உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடு யா அல்லாஹ். உடல் சக்தியையும் உள்ள சக்தியும் நீ கொடு யா அல்லாஹ். உள்ள சக்தி இருந்தால்தான் உடல் சக்தியை யா அல்லாஹ் மீட்டெடுக்க முடியும் நாயனே. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் நீ பரிபூர்ணமாக்கி கொடு நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளை உனக்கு பொருத்தமானவர்களாக நீ ஆக்கி கொடு நாயனே. உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி கொடு நாயனே. யா அல்லாஹ் விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த குடும்பத்திலேயும் இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலேயும் யா அல்லாஹ் யாரெல்லாம் மூதாதியர்கள் இறந்து விட்டார்களோ, கணவனை இறந்தவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்களை இறந்தவர்கள் இருக்கிறார்கள், அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். இறந்து விட்டவர்களுக்கும் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். இருக்கக்கூடியவர்களுக்கும் அதை தவிர்த்து இருக்கக்கூடியவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். முழுமையான ரஹ்மத்தை செய்ய அல்லாஹ். முழுமையான ஆற்றலை கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு வலிமையை கூடிய அல்லாஹ். அவருடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை கூடிய அல்லாஹ். கண்ணியத்தை கூடிய அல்லாஹ். உயர்வானவனே, உயர்வான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். மார்க்க கல்வியை எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் நாயனே. உலக கல்வியிலையும் எங்களுடைய பிள்ளைகள் தரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் அதற்கு நீ அருள் செய்வாயாக அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் படித்தவர்கள், வேலைக்கு போகக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உயர்தரமான இடத்தில் வேலை செய்ய வேண்டும், நிறைய சம்பளங்கள் வாங்க வேண்டும், நிறைய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும், அதை கொண்டு உன்னுடைய அந்தஸ்தை பெற வேண்டும், உன்னுடைய கண்ணியத்தை பெற வேண்டும் நாயனே. எத்தனையோ வழிமார்களுக்கும் நன்மார்களுக்கும் யா அல்லாஹ் செல்வத்தை விசார கொடுத்து அவர்களை உன்னுடைய இறைநேசர்களாக நீ ஆக்கி கொண்டாயே. அந்த கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக நாயனே. யா அல்லாஹ் அவர்கள் வறுமையில் வந்துவிடக் கூடாது நாயனே. வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு விலைவாசிகள் அதிகமாக இருக்கிறது. எல்லா சின்ன சின்ன விஷயத்திலும் கூட மிகப்பெரிய விலைகள் இருக்கிறது நாயனே. அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் திறமையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடிய அல்லாஹ். தூர நோக்கு சிந்தனையை கூடிய அல்லாஹ். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற உளவியலை கற்றுக்கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு அந்த சிந்தனையை கூடிய அல்லாஹ். கணவன் மனைவியாக எப்படி சந்தோஷமாக உளவியல் ரீதியாக வாழ வேண்டுமோ அந்த ஆற்றலை கூடிய அல்லாஹ், அந்த புரிதலை கூடிய அல்லாஹ். ஒருவருக்கொருவர் அல்லாஹ் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சந்தோஷங்கள் வந்தாலும் அந்த 4 சவத்துக்குள்ளே அல்லாஹ் முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். சந்தோஷங்கள் இருந்தால் அதை அல்லாஹ் வெளிரங்கத்தில் அதை வெளிப்படுத்துவதற்கும், ஏதாவது சங்கடம்
சங்கடங்கள் வந்து விட்டால் அது நாடு சமத்துக்குள்ள மூடிக்கொள்வதற்கும் யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு அருள் செய் யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் யா அல்லாஹ் அவர்கள் அந்த பிரச்சனையை தொடர்ந்து விடாமல் யா அல்லாஹ் அவர்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்களில் யா அல்லாஹ் பெண் மக்களுக்கு யா அல்லாஹ் சரியான வாழ்க்கை இல்லை, ஆண் மக்களுக்கு சரியான வாழ்க்கை இல்லை, அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அவர்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், அவர்களை யா அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வாழ செய்ய அல்லாஹ், அவர்களை உயர்ந்த இடத்தில் வாழ செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி கொடு யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய 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 சொந்த பந்தங்கள், எங்களுடைய ஆண்கள் யா அல்லாஹ் சம்பாதிக்கக்கூடிய அந்த நாடுகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நாயனே. யாருடைய வேலையும் பறிப்போய் விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், யாருடைய சம்பளத்திலையும் கை வைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாருக்கும் வேலை இல்லை என்று சொல்லி வெளியே அனுப்பிவிடும் அந்த நிலையில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லாரும் அந்த சம்பாத்தியத்தை வைத்துதான் வாழ்கிறார்கள் நாயனே, அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், கஷ்டப்படுத்தி விடாது யா அல்லாஹ். அவர்கள் கஷ்டப்பட்டால் இங்கே இருக்க குடும்பங்கள் கஷ்டமாகிவிடும் நாயனே. அப்படிப்பட்ட தீமையில் இருந்து யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே விசாலமான வாழ்க்கையை நீ தா யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். நீண்ட ஆயுள் பெற்று நாங்கள் வாழ வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் நாயனே. சிறு வயசு நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. சிறு வயது நாங்கள் மௌத்தாகி எங்களை குடும்பத்தை விட்டு நாங்கள் பிரிந்து விடக்கூடாது நாயனே. சிறு வயது நாங்கள் யா அல்லாஹ், சிறு வயது நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. நாங்களும் சரி, எங்களுடைய பிள்ளைகளும் சரி அல்ல சிறு வயதில் மௌத்தாகி விடாமல் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். உன் அருளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். நாங்கள் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் நாயனே. எத்தனையோ புதிய புதிய நோய்கள் வருகிறது, கால்கள் இழந்து போகிறது, கைகள் இழந்து போகிறது யா அல்லாஹ், உடல் உறுப்புகள் இழந்து போகிறது, செயல் இழந்து போகிறது நாயனே. அப்படிப்பட்ட தீமைகள் இருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட தீமையான அந்த நோயில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நோய்க்கு யா அல்லாஹ் நாங்கள் மருந்து போடுகிறோம் அல்லது போடாமல் இருந்து விடுகிறோம் நாயனே. எங்கள் உடம்பை எங்களால் பாதுகாக்க முடியாது, எவ்வளவுதான் நாங்கள் பாதுகாக்க முடியும், எங்களால் எங்களை பாதுகாக்க முடியாது நாயனே. எங்களுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ எடுத்துக்கொள் நாயனே, எங்களுக்கு கையில தந்து விடாது நாயனே. நாங்கள் எங்களால் பராமரிக்க முடியாது நாயனே. எல்லாம் உன் கையில் எடுத்து யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான உயர்தரமான கண்ணியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் உயர்தரமான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். சோதனைகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் செலவினங்கள் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாயனே மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த நன்மைகளை எங்களுக்கு தா யா அல்லாஹ். சக்கராத்திலே எங்களுக்கு நன்மையை தா யா அல்லாஹ். மீசான் தராசு நன்மை தட்டு கணப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கபர் குழியிலே எங்களுக்கு ரஹ்மத்து செய் யா அல்லாஹ். உனக்காக எழுப்பப்படும் பொழுது எங்களுக்கு ரஹ்மத்து செய் யா அல்லாஹ். தராத்து நீர் அந்தும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். அவர்கள் கரம் பிடித்து ஸிராத்துல் முஸ்தகீம் பார்த்து கண்மூடி கண் திறப்பதற்கு கடந்து விடும் அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அதை விட வேகமாக கடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த கைகளினால் எங்களை பிடித்து நாங்கள் கரம் சேருவதற்கான பாக்கியத்தை தா யா அல்லாஹ். சொர்க்கத்திலே நாங்கள் நுழைய வேண்டும், சொர்க்கத்திலே யா உயர்ந்த அந்தஸ்தை நாங்கள் அடைய வேண்டும், சொர்க்கத்திலே உன்னுடைய லிகாவையும் உன்னுடைய ரிபாவையும் மக்ஃபிரத்தையும் சலாமத்தையும் நாங்கள் பெற வேண்டும் நாயனே. எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله، فإن تولوا فقل حسبي الله، فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை வந்து நாங்கள் வந்து இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் வந்து பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.